ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் மீது பேருபகாரம் செய்து இன்றைய தினத்தில் நமது ஜமாலுல் ஆரிஃபீன் சர்க்கார் கிப்லா ஜமானுடைய நம்முடைய கல்வுகளை அவருடைய ஹீன ஹயாத்தில் அல்லாஹின் பக்கம் திருப்பிக் கொண்டே இருந்தார்கள். இன்று அல்லாஹ் நம்மை அவர்கள் பக்கம் திருப்புவதின் பரக்காத்தினால் தன் பக்கம் நம்மை திருப்பிக் கொள்கிறான். இதையும் அவனுடைய ஞாபகத்தில் அல்லாஹ் சேர்த்துக்கிறான். அடியார்கள் அல்லாஹுக்காக ஒருவரை நேசிப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்போ நாம் எஜமான நேசிக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய என்ன உறவுனால் நாம் நேசிக்கிறோம். அவர்களை நேசிப்பதெல்லாம், அவர்களை நாம் காதலிப்பதெல்லாம் அல்லாஹுக்காக. அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான், அல்லாஹை பற்றி பேசுகிறான். நாம் எங்கேயாவது தவறும் போது நம்மளை கண்டித்து அவங்க திருத்துறாங்க. ஹாதியாக அல்லாஹின் பக்கம் நம்மை அழைத்து செல்பவர்களாக அவர்களை நாம் பெற்றுக்கொண்டோம். அவங்களுடைய ஹக்கை அவங்க அதான் செஞ்சாங்க. அதெல்லாம் நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்துருக்கிறோம், சாட்சியாகவும் இருக்கிறோம். இப்போ அல்லாஹு தஆலா அந்த தினத்தில் நம்ம இங்கே ஒன்று கூட்டி நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறான், அவர்கள் என்ன பிரியப்பட்டார்களோ, உங்கள் கல்வியில் என்ன ஹாலாத்துகளை அவங்க எதிர்பார்த்தாங்களோ அதை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்போ எல்லாரும் இங்கே அது சம்பந்தமான விஷயங்களை பேசி நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. நம்ம கல்விகள் ஹயாத்தா அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹயாத்துன்னா அதுதான் ஹயாத்து. ஒரு மனிதன் உண்டு திண்டு உடுத்தி வாழ்வதற்கல்ல வாழ்க்கை. அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கு தான் அல்லாஹ் இந்த அவகாசத்தை கொடுத்துருக்கானே தவிர மற்றபடி நாம் எதையும் அனுபவிக்கிறதுக்காக இல்லை. அதை தான் அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சா அதனுடைய இன்பம் தெரியும். நாம் சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கிறோம். பெரியவர்களுடைய அந்த குணாதிசயங்கள் நம்மள வரலை. எப்படி சிறு குழந்தைகள்கிட்ட 500 ரூபா நோட்டத்தை கையில் கொடுத்தா அவனுக்கு சந்தோஷம் வராது. அவனுக்கு 10 ரூபா 20 ரூபா கையில் காட்டினா அவனுக்கு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா அவனுக்கு அதில் தான் சிப்ஸ் கிடைக்குன்னு தெரியும். அப்போ அவனுடைய அந்த பார்வை மாதிரி நம்மளுடைய பார்வை இருக்கு. அல்லாஹ்வை பற்றிய ஞானங்களை கொடுக்கக்கூடியது பெருசாக நமக்கு தெரியல. காசு பணம் உணவு பலகாரங்கள் பெருசாக தெரியுது நமக்கு. இப்போ நம்முடைய பார்வை தான் பிரச்சனை. ஷேக்மார்களுடைய வேலை என்ன? நசரோவுக்கு பீரனான்னு சொல்லுவாங்க. அதாவது பார்வையை மாத்துறது. ஹக்கின் பக்கம் நம்முடைய பார்வை மாற்றுவாங்க. அப்போ முஹப்பத் அதில் லத்தத்து நமக்கு கிடைக்க துனியாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சோம். துனியாவை விடுறதுன்னா போய் துனியாவை கல்பை விட்டு சுத்தப்படுத்துறதுனா எப்படி? ஷேக் அல்லாஹுடைய முஹப்பத்தை ஊட்ட ஆட்டோமேட்டிக்காக கல்பில் உள்ள அந்த சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை நினச்சிருந்த பாருங்க விட்டுருவான் கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படி நிக்காஹுக்கு பிறகு அது வரைக்கும் கூட்டாளி கூட சேர்ந்துக்கிட்டே நிற்பான். நிக்காஹ் ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு அவனுக்கு பெரிய தொல்லை அந்த கூட்டாளி தான். எப்படியாவது இவனை கழட்டி விடணும்னு அவன் எல்லா விதத்திலும் முயற்சி செய்வான். அப்போ உயர்ந்த இன்பத்தை அடையும் போது தாழ்ந்த விஷயங்கள் அவன் கழட்டி விடுறது மனிதனுடைய சுபாவம். அது அதே மாதிரி தான் அல்லாஹை பற்றிய ஞானங்களை ஷேகுடைய தயவை கொண்டு அவங்களுடைய நசீஹாத் தல்கீனாத் சுஹபத்துடைய பரக்காத்தில் நமக்கு கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக துனியாவை வெறுக்க ஆரம்பிப்போம். துனியாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிப்போம். அதனால தாங்க சஹாபாக்கள் நபி அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவங்க துனியாவை எந்த அளவுக்கு வெறுத்தாங்கன்னு நம்மளாம் கிதாபுகளில் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. சஹாபாக்களுடைய வரலாறுலாம் பார்த்தோம். ஏன் இப்படி சித்திரவதைகள்லாம் அவங்க அனுபவிக்கணும்? நிஜமா பிலால் ரஸியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சாங்க. ஒரு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு இன்னும் தொழுகை கடமையா? நாம் தொழுகை இன்னும் தொழுகலை. அவங்க இன்னும் நாம் ஜக்காத்து கொடுக்குற அந்த ஜக்காத்து இன்னும் கொடுக்கல. நாம் வைக்கிற நோன்பு இன்னும் வைக்கல. நாம் செய்கிற ஹஜ்ஜு ஒன்றும் செய்யலை. ஒரு கலிமா ரசூலுல்லாவுடைய சொஹபத்தில் சொன்ன பரக்காத், கொஞ்ச நேரம் ரசூலுல்லாவுடைய சொஹபத்தில் இருந்த பரக்காத். அவர்கள் எவ்வளவுதான் சித்திரவதை செய்தாலும் அதை சகித்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் எப்படி அவர்களுக்கு வந்துச்சு? அஹது அஹதுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. சொல்லாதன்னு அடிப்பாங்க.
அவங்க சொல்ல சொல்ல இன்னும் அடிப்பாங்க, அவங்க அடிக்க அடிக்க இன்னும் சொல்லுவாங்க. அவன் அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆவானே தவிர இவங்க சொல்றதை நிறுத்த மாட்டாங்க. அந்த வழியா ஒரு நாள் சித்திக் அக்பர் போறாங்க. சித்திக் அக்பர் பார்க்கறாங்க, இவ்வளவு சிரமப்படுறா. அதனால கிட்ட போய் சொன்னா, ஏப்பா நீ அகது அகதுன்னு சொல்ல சொல்லதான்ப்பா ரொம்ப அடிக்கிறான், அதனால கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லாம நீ இருக்கலாம் இல்லையான்னு சொன்னான். அப்ப அதுவரை எல்லா சிரமங்களையும் சகித்து கொண்ட செய்தனா பிலால் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சாங்க. அப்ப சித்திக் அக்பர் கேட்டாங்க, ஏன் அழுகிற, என்ன காரணம்? இவ்வளவுலாம் அவங்க சித்திரவை செய்யும் போது அழுகாத நீ இப்ப ஏன் அழுகிறன்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு வலிக்கவே இல்லை, நீங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி என்ன? அஹதுன்னு சொல்வதை கொண்டு தான் நான் கல்வல இத்திமினான் அடைகிறேன், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பரக்காத்தினால. அதை சொல்ல வேணான்னு சொல்றீங்களே, நான் எப்படி சகிப்ப மற்ற பிரச்சனைகளேன்னு சொன்னாங்க. அதாவது அவர்களுக்கு கிடைத்த அந்த இன்பம் நமக்கு கிடைக்கல பாருங்க, அதனால துனியா நமக்கு பெருசா தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது சஹாபாக்கள், ஹுதைஃபான்னு ஒரு சஹாபி இருந்தா, அவர்கள் ரொம்ப சித்திரவதை செஞ்சாங்க மக்கள். அதாவது ஹசரத் உமர் ரஸியல்லாஹு அமீருல் முஃமினீன் உமர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு கூட தங்களுடைய ஆட்சி காலத்துல அடிக்கடி அவங்கள கூப்பிட்டு, தனிமையில கூப்பிட்டு அவங்களுடைய உடம்பை பார்ப்பாங்க. அடிக்கடி தனக்கு கஷ்டங்கள் வரும்போதெல்லாம், கவலைகள் வரும்போதெல்லாம் அவங்கள கூப்பிட்டு வச்சு தனியா பார்ப்பாங்க. அவங்களுடைய உடம்புகளை பார்ப்பாங்க, அவர்கள் உள்ள காயங்களை பார்த்து ஆறுதல் அடைவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு கஷ்டம் எனக்கு வரலப்பான்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, நாம இன்னைக்கு முஸ்லிம்கள் கண்ணியமாக அலையிறோம், ஆனா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பரக்காத்துல வீட்டை விட்டு வெளில வர முடியாது. அவர்கள் அவ்வளவு தொந்தரவு செய்யப்பட்டாங்க, அதாவது சிரமங்கள் கொடுக்கப்பட்டாங்க. தன்னை முஸ்லீம்னு காட்டிக்க முடியாது, அவங்க வெளியில முஸ்லீமாக அவங்களுடைய தங்களை அறிமுகப்படுத்த முடியாது. இன்னைக்கு அதுதான் நம்முடைய அடையாளமே. நாம இன்னைக்கு முஸ்லீம் சொன்னா தான் எல்லா இடத்துலையுமே மரியாதை, ஆனா அன்னைக்கு முஸ்லீம் சொல்ல பயப்பட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் இஸ்லாம் அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க தன்னை முஸ்லீம்னு அறிமுகப்படுத்தின அந்த நேரத்தில் சித்திரவதை செய்யறதுக்காக அவருடைய அடிமையா இருந்தாங்க. அவருடைய எஜமானன் ஒரு ஆளை போடுவான், இவரை சித்திரவதை செய்யறது தான் உன் வேலைன்னு சொன்னான். அவன் சித்திரவதை ஜெல்லாதவன், சித்திரவதை செய்யறதுல கை தேர்ந்தவன், அவ்வளோ தொல்லை கொடுப்பான். எப்படி அவன் செய்வானா, அவர்கள் அந்த அதாவது அரபு நாட்டினுடைய வெப்பம் நமக்கு தெரியும். இப்போ கூட நிஜமா இல்லை, நாங்களும் பக்கத்தாக போயிட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் ரெண்டாவே தலையில் உள்ள அந்த ஈரத்தில் தானாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரியான ஹாலத்து. அப்போ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு வெப்பநிலை. அதில் அந்த சூடான கல்லில் இறைச்சியை சூடு பண்ணி சாப்பிடுவாங்க, சுட்டு சாப்பிடுவாங்க. நெருப்புலாம் தேவை கிடையாது, அந்த கல் மேலே கொஞ்ச நேரம் அப்படி வச்சா சுட்டுரும், திருப்பி இந்த பக்கம் வச்சா எப்படி நம்ம அடுப்பு தவா இருக்குதோ அந்த மாதிரி. அந்த மாதிரியான சூடான கல்லில் பகல் நேரத்தில் இவங்களுடைய உடம்பை தூக்கி அப்படி தூக்கி உள்ள மேலே வைப்பாங்க. கொஞ்ச நேரம் வச்ச உடனே தோலெல்லாம் அந்த கல்லில் ஒட்டிக்கும், வெடுக்குன்னு பிடிச்சி இழுப்பாங்க. அந்த தோலெல்லாம் பிச்சுக்கிட்டு உட்காரும், பிச்சுக்கிட்டு போகும். அவ்வளவு கொடுமையான அந்த எதுக்காகங்க? வெறும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சொஹபத்தினுடைய அந்த இன்பத்தை காமிக்கிறான் தான். துனியாவை அவங்க இவ்வளவு வெறுத்தாங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு கூட அவங்க தீன விடலை. அதே மாதிரி திருப்பி போட்டு உடம்பு பக்கம் காமிச்சு அந்த மாதிரி பிடிச்சி இழுப்பாங்க. இப்படியாக உடம்புல எல்லா இடத்துலையும். அதுக்கு மேற்கொண்டு சின்ன சின்ன கற்களை சூடாக்கி, அந்த வெயிலில் போட்டு சூடாக்கி அந்த கல் மேலே அப்படி மறுபடியும் வைப்பாங்க, தோல் இல்லாத அந்த பகுதிகளில். அது தொலை போட்டுக்கிட்டு எப்படி நம்ம பஞ்சுகளை தொலை போட்டுட்டு கல் உள்ள நெருப்பு உள்ள போது பாருங்க, தெர்மாக உள்ள அந்த மாதிரி உடம்புல தொலை போட்டுட்டு அது உள்ள போயிடும் அந்த கல். இந்த மாதிரியான சித்திரவதைகள் அனுபவிச்சாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா. அப்போ எதுக்காக அவங்களாம் தொல்லை அனுபவிக்கிறாங்க, கஷ்டம் கொடுத்து கட்டாங்க? சுஹபத்தே ரசூலுடைய அந்த இன்பம் அவர்களுடைய உள்ளத்துல ஏறின பிறகு எதுவுமே அவங்களுக்கு பெருசா தெரியல. இப்ப அந்த இன்பம் ஏன் நமக்கு கிடைக்கல? காரணம் என்ன? நம்முடைய கல்பல இன்னும் துனியாவுடைய முஹப்பத், துனியாவில் இன்னும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இன்னும் நான் அனுபவிக்கணும், இந்த எண்ணங்கள் நம்ம கல்புல கொடி கொண்டு இருக்கிறதுனால அது நமக்கு ஹிஜாபாவே இருந்துகிட்டு இருக்கு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா மக்கள் கேட்பாங்க, எஜமா எப்பவுமே பதில் சொன்னா வித்தியாசமா இருக்கும். அதாவது நாங்க எஜமா ஜமாலி நாயகமா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு எஜமா எங்கள்கிட்ட சொன்னாங்க, அதை நாங்கள் அனுபவிச்சோம்.
அதாவது அரபு நாட்டு வெயில் எப்படி இருக்குன்னாப்பா, அதாவது கூடுதல் குறைவில்லாம அன்னைக்கு சொல்லும் போது புரியல, ஆனா அனுபவிக்கும் போது புரிஞ்சிச்சு. அரபு நாட்டுடைய வெயில் எப்படி இருக்குன்னாப்பா, ஐஸ் தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம்ப்பா, எடுக்க மனசு வராதுப்பான்னு சொன்னாங்க. அப்ப தெரியல, ஆனா அங்க போய் அனுபவிக்கும் போது புரிஞ்சிச்சு. எஜமான்ட்ட கூட சொல்லி காட்டு, இந்த மாதிரி சர்க்கார் சொன்னாங்க எஜமான் இந்த மாதிரி வார்த்தைய, அது உண்மையிலேயே இங்க அந்த மாதிரி இருக்கு, தண்ணி எடுக்க மனசு வர மாட்டுது. அப்ப அவ்வளவு வெயில் கடுமையா இருக்கு. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை தாங்க எந்த அளவு நேசிக்கிறீங்க? கூடவே இருந்தவங்க அவங்க. அதாவது 6 வயசா இருக்கும் போது ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு மக்களுடைய அந்த கூட்டத்தை நபி அவர்கள் கூட்டுறாங்க, கேட்கறாங்க. அதாவது அல்லாஹ்வை இலாஹாக அறிமுகப்படுத்தக்கூடிய என்னுடைய இந்த வேலையை நான் நிறைவு பெறாமல் ஓய்வு பெற மாட்டேன். அதனால் எனக்கு இதுல யார் உதவி செய்வான்னு குறைஷி காஃபிர்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி கேட்டாங்க. யாருமே பதில் சொல்ல, எல்லாம் சிரிச்சாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு வெறும் 6 வயசுக்குள்ள எந்திரிச்சிட்டாங்க. நான் இருக்கிறேன் உங்களுக்காக, இந்த தீனுக்காக நான் சேவை செய்வேன். 6 வயசுக்குள்ள சொல்லு. அதோட ரசூலுல்லாஹ் கூட நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்று நடந்ததுதான். அன்றையிலிருந்து கடைசி வரைக்கும் அவங்க தன்னுடைய ஷஹாதத் நேரத்துல கூட அவங்க சொன்னாங்க, ஃபஸ்து பி ரப்பி காபா, காபாவுடைய ரப்பை கொண்டு சத்தியம் செய்கிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன். ஏன்னா இதுக்காகவே நான் வாழ்ந்தேன், இந்த தீனுக்காகவே வாழ்ந்தேன், தீனை முஹம்மதிக்காகவே என்னுடைய உயிரை விடுகிறேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க. அந்த மாதிரியான இந்த எஜமான்ட்ட மக்கள் கேட்டாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வை எவ்வளவு நேசிக்கிறீங்க? அதாவது ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறது தான் வாழ்க்கை கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அதாவது கடுமையான வெயில்ல கடுமையான தாகம் ஏற்பட்டால் அப்ப ஒரு மனிதர் அதாவது குளிர்ந்த நீரை நமக்கு தந்தால் எவ்வளவு சந்தோஷம் முஹப்பத் வருமோ, அதை விட நான் அதிகமா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். இதுமா கூட அடிக்கடி துஆல கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, அல்லாஹும்ம ஜஅல் ஹுப்பக அஹப்ப இலைனா மிம்மாஇன் பாரின் நஜ்மா கேட்பாங்க. குளிர்ந்த நீரை விட, கடுமையான வெப்பத்தில் இருக்கிற குளிர்ந்த நீரை விட உன்னுடைய முஹப்பத்தை எங்களுக்கு அதிகமாக்கு யா அல்லாஹ், அந்த மாதிரி ஆக்கு அல்லான்னு கேட்பாங்க. அப்ப நம்முடைய அந்த வாழ்க்கையை நாம் எப்ப மாற்ற போறோம்? எப்ப நம்முடைய அதுக்காக உள்ள தயாரிப்பு என்ன? அப்ப ஷேகமாவுடைய தயவை கொண்டு தான், அவர்களுடைய சொஹபத்தை கொண்டு தான் நம்முடைய கல்புல இருக்கிற அதாவது அழுக்குகள், துன்யாவின் நேசம், ஹுப்பு துன்யா ராசு குல்லி ஹத்தியதின்னு வருது. ஒவ்வொரு பாவத்துக்கும் தலையாய பாவமே இந்த துனியாவை நேசிக்கிறது தான். அப்ப துனியாவை நேசிக்கிறதுனா என்ன? மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் துனியா தான், அவங்க நேசிக்க தப்பா? லில்லாஹியத்து இருந்தா தப்பு இல்லை, லில்லாஹியத்து இருந்தா அது துனியா இல்லை, அதுவும் ஒண்ணு அல்லாஹின் பக்கம் சேர்க்கும். லில்லாஹியத்து இல்லை, நஃப்ஸுக்காக எதை நேசிச்சாலும் அது துனியா தான். அப்ப நஃப்ஸுக்காக வாழ்ற வாழ்க்கையை விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வாழ்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு பேரு தான் இஸ்லாம். அதுதான் நம்முடைய தரீக்கத்தினுடைய முக்கிய கோரிக்கை, அஸ்திவாரமாக நாதாக்கள் வச்சிருக்கிறாங்க. அப்ப உன்னுடைய கல்புல துனியாவுடைய முஹப்பத் இருக்கும் காலம் எல்லாம் நீ அல்லாஹ்வை நெருங்கவே முடியாதுப்பா. அந்த கல்புல உள்ள அந்த அழுக்குகளை எடு. நாம் எப்படி நினைக்கிறோம், நான் நல்ல முறையில இருப்பேன், இதே மாதிரி ஆட்சி அதிகாரம் எல்லாம், என் பதவி அந்தஸ்து, மக்களுடைய கௌரவம் எல்லாம் என் கையில இருக்கு, எனக்கு அல்லாஹ்வும் கிடைக்கணும் நாம நினைக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய இதுதான் மாச ஃபாத்தியா எஜ்மா அசலா வச்சு நடத்துறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஷம்ஸ் தபரேஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு அவங்க ஒரு சில முனாஜாத்தினால வசப்பட்டாங்க. ஷம்ஸ் தபரேஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை தேடி அலைகிறாங்க. கடைசியாக அவங்க 2 வருஷம் தேடி கிடைக்கிறாங்க. கிடைக்கும் போது ஷம்ஸ் தபரேஸ் சொன்னாங்க, நீ என்கிட்ட பையத்து வாங்கி என்கிட்ட சீடன் ஆகணும்னா நீ ஒரு காரியம் பண்ணணும்னாங்க. ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்களுக்கு மத்தியில பெரிய முஃப்தி, பெரிய ஆலிமு, பெரிய காரி, பெரிய பல கிதாபுகளுக்கு சொந்தக்காரங்க, பல மாணவர்களுக்கு உஸ்தாத், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உஸ்தாத், ஆயிரக்கணக்கான மாணவர்களை முத்தகைய ஆக்குன மனிதர், இவ்வளவு உயர்ந்த இது அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க சீடனாக ஆசைப்படுறாங்க. ஷம்ஸ் தபரேஸ் பொதுவாக எல்லாருமே பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெருவில் அலைவா அவங்கள்ட்ட போய் பரதேசி மாதிரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நான் பையத்து வாங்க போறேன்னு போயிட்டாங்க. மக்கள் எல்லாம் தடுத்தாங்க, போ கேட்கலாம். போன பிறகு அல்லாஹின் பக்கம் உள்ள முஹப்பத், மோகம் அவங்க பக்கம் இழுத்துட்டு போச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, எப்பா நான் உனக்கு பையத்து கொடுக்கணும்னா நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன செய்யணும் எஜமான சொல்லுங்க. இந்த ஊர்ல ஒரு இடத்துல சாராயம் விற்கிறான். அந்த சாராயத்தை வாங்கி ஒரு தலையில வச்சு ஊரு பூரா வித்துட்டு வாண்டாங்க. எந்த ஊர்ல உனக்கு கண்ணியம் இருக்கோ அந்த ஊர்ல போய் வித்துட்டு வாண்டாங்க.
நேராக போனாங்க. அந்த கடையில் சாராயம் வாங்கினாங்க. பாட்டெல்லாம் வரிசையாக தலை கூடையை வச்சு அடுக்குனாங்க. தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு தாளம் வச்சுட்டாங்க. எல்லாட்டையும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ஆலிம் சார் சாராயம் விற்றா ஏன் வாங்குவான்? ஆலிம் சார் சினிமா டிக்கெட் விற்றா யாரும் வாங்குவானா? அந்த மாதிரி அவங்க போய் விற்கிறாங்க. தெருவாக கூவி விற்கிறாங்க. எல்லாரும் காரி துப்ப ஆரம்பிச்சுட்டான். மனுஷனாயா நீ? உன்னை நம்பி எங்களுடைய பிள்ளைங்களை ஒப்படைச்சோம். என் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு தக்குவாதாரி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு நினைச்சோம். கடைசியில் நீ இந்த அளவுக்கு கேவலமா இறங்கிட்டேன்னு எல்லாரும் காரி துப்புனாங்க. வித்துட்டு சாயந்தரம் ஆன பிறகு மறுபடியும் செய்யக்கூடிய வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்பா எவ்வளவு வித்தேன்னு கேட்டாங்க. எஜமானே யாருமே என்கிட்ட வாங்கலன்னு. கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் இறக்கி வச்சு கட்டி பிடிச்சாங்க. முறியது கொடுத்தாங்க, பையத்து செஞ்சாங்க, ஹலீஃபாக்குனாங்க. உடனே எல்லாமே நடந்து போச்சு. அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன காரணம் தாங்க இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய சொன்னீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, உன் தலையில ஒரு கிணறு இருந்துச்சுப்பா. மக்கள் என்னை மதிக்கிறார்கள், மக்கள் எல்லாம் என்னை கண்ணியப்படுத்துறாங்க. அந்த கண்ணியம் எனக்கு வேணும்னு உன் மனசுல இருந்துச்சு. அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்து வேணா அதை நீ விட்டாகணும். அதுக்கு சீக்கிரமா ஒரு வழியை தான் நான் செஞ்சேன்ட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா வெளிப்படையா ஷேக் சொன்னது எவ்வளவு பெரிய பாவம் மாதிரி தெரியுது. ஆனா எவ்வளவு பெரிய பாவத்திலேருந்து காப்பாத்துறதுக்கு செஞ்சிருக்காங்கன்னு விளங்கிடலாம். அதனால ஷேக்குடைய தந்திரங்களை நாம நம்முடைய அறிவை கொண்டு நாம சிந்திக்கவே முடியாது. சொன்னா செஞ்சே தீரணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது எதிர் கேள்வியோ அல்லது எதிரிதோ வந்துச்சுன்னா இன்னும் நஃப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் எஜமா ஒரே நாள்ல உயர்ந்து போனாங்க. உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். இன்னைக்கு அவர்களுக்கு காலம் பூரா மக்கள் அவங்கள பத்தி பேசுற மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. அதனால ஷேக்குடைய முஹப்பத், இறைநேசர்களுடைய நபிமார்களுடைய முஹப்பத், சஹாபாக்களுடைய முஹப்பத் இருக்கு. அதுதான் ஈமான் அசல். அந்த ஈமான், அந்த முஹப்பத் உனக்கு வந்தா தான் அவர்கள் இந்த தீன் ஒன்றுல பிரதிபலிக்கும். ஓ கல்பு பரிசுத்தமாகாத வரை, அதாவது கண்ணாடி பளிச்சுன்னு இல்லைன்னா ஓ முகம் அங்க தெரியாது, ஒரே அழுக்கா இருக்கு. நீ போனா உன்னை பார்த்து நீ வெறுக்க ஆரம்பிச்சிரு. அந்த மாதிரி தான் நாம தீனை பார்க்கிறோம். நம்முடைய கல்பு சுத்தமாக இருந்தால் நாம பார்க்கிற அந்த ஷேக், நாம பார்க்கிற அந்த ஹாதி, நம்முடைய கல்புல அவங்களுடைய அந்த அசராத்துடைய பரக்காத்தினால் இஸ்லாம பிரதிபலிக்க வைப்பாங்க, ஈமான பிரதிபலிக்க வைப்பாங்க. அதனால நம்முடைய கல்புகளை சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் நம்ம மேல இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? முந்தி சொஹபத்து ஷேக் வேணும். சொஹபத்துடைய ஷேக்குடைய சொஹபத்து இல்லாம, ஷேக்குடைய தொடர்பு இல்லாம நாம சுத்தப்படுத்திக்க நம்மளால முடியாது. ஏன்னா நம்முடைய குறைகளை நாம விளங்கிக்க முடியாது. அதனாலதான் நமக்கு தேவைப்படுது. இப்ப சாதாரண நம்முடைய உடல் உள்ள குறைகளை நாம டாக்டர் இல்லாம தெரிஞ்சுக்க முடியல. ஏன் நம்ம உடம்பு தானே, நம்ம கை தானே, நம்முடைய ஹார்ட் தானே, நம்முடைய கிட்னி தானே. அவன் சொல்றான் நம்ம கிட்னி இன்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஹார்ட் இன்ன பிரச்சனை இருக்கு, நம்ம குடல்ல இன்ன பிரச்சனை இருக்கு. அவன் சொல்றான், ஒத்துக்கிட்டு வரான். ஏன் உடம்புங்க இன்னொருத்தவன் சொல்றதை ஏத்துக்கிறான். காரணம் என்னங்க? இது சம்பந்தமான அறிவு அவருக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறான். அதனால அவர் சொல்றது, அவன் சொல்றது யூகத்துல கூட சொல்லலாம். அவன் சொல்லிட்டு கடைசியில அவன் ஆபரேஷன் பண்ணிட்டு இங்க இடத்துல இல்லைங்க வேற இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அறகுறையா படிச்சவங்க கூட நம்புறான். ஆனா ஷேகுமார்கள் அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, இத்தகு ஃபிராஷத்தல் முஃமின், முஃமினுடைய பார்வையை பயந்து கொள், இன்னஹு யன்துரு பிநூரில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கறான். அவனுக்கு அல்லாஹ் காமிப்பான். அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தால் அதை நம்பித்தான் ஆகணும். அதாவது மருத்துவம் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அவனை நம்புற, அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தா வழிமாற நம்பித்தான் ஆகணும். அதனால அவர்களுடைய அந்த பார்வையோட பரக்காத்துல நம்ம கல்புல இருக்கக்கூடிய நோய்கள் அல்லாஹு தாலா அதை வெளியாக்குறதுக்கு அதை வசீலா வச்சு நம்மளை சுத்தப்படுத்துவான்ல அவங்களுடைய பார்வையுடைய பரக்காத்தினால. அதனால நமக்கு நல்லடியாருடைய தயவு தேவைப்படுது. அதனால தான் நாம் உயர முடியுங்கிறத நம்ம விளைவிக்கணும். முதல் படி அதுதான். அதை நாம தேர்ந்தெடுத்து அதுல நாம இஸ்திகாமத்தா இருக்காத வரை இந்த தரீகத்தை நாம அனுபவிக்க முடியாது. எத்தனையோ மகான்கள் தரீகத்தை அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க, ஹக்கீகத் மாரிஃபத்தை அனுபவிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க அனுபவிச்சதுக்கு அசல் காரணமாக இருந்தது அவங்களுடைய ஃபிதா தான். நம்மள்ட்ட ஃபிதா இல்லாம நாம அதெல்லாம் எதிர்பார்க்கணும். அதபு தாங்க, அதபு இருந்தா இல்மு தானா வரும். இல்ம தேடி நீ போக வேணாம். அதபு ஒன்னு இடத்துல இருந்தா இல்மு தேடி வரும். ஒண்ணு எப்படி ஒரு பள்ளம் இருந்தா அந்த இடத்துக்கு தண்ணீர் தானா தேடி வருவோம், அதே மாதிரி நம்முடைய கல்புகள்ல, நம்முடைய ஒழுக்கங்கள், நம்முடைய செயல்கள்ல அதபு இருந்தால் அந்த அதபை நீ எங்க காட்டியாகணும்? ஷேகடத்துல அல்லாவுக்காக. அல்லாவுக்காக நீ அங்க காட்டும் போது எங்கேருந்து உனக்கு மலையிலேருந்து தண்ணி வர்ற மாதிரி உன்னுடைய கல்பல அல்லாஹு தாலா மாரிஃபாவுடைய ஞானங்களை ஊற்றுவான். அதை அனுபவிக்கிற அந்த அந்த நசீப் அப்பதான் நமக்கு கிடைக்கும். அதனால அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் ஜமானுடைய பரக்காத்தின் காரணத்தினால் எஜமான் வலில்லா சஜாதா ரொம்ப அதுல அல்லாஹுடைய ஃபதுலை கொண்டு நம்முடைய ஜமாலி நாயகத்துடைய முழு ஃபைசான அல்லாஹு தாலா இவர்கள் மூலியமாக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான்.
அதை நாம் அனுபவிக்க தெரியாம இருக்கிறோம். அதாவது ஜமாலி ஹைசியத்துல இன்னும் ஜமாலா அல்லாஹு தாலா அவர்களை கொண்டு வந்து நாமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஜமாலி நாயத்தோட பழகிய மக்களுக்கு தெரியும், நெருங்க முடியாது நாம. இருந்தாலும் அவர்களுடைய ஜமாலியத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் நாம ரொம்ப யோசிப்போம், ரொம்ப கிட்ட போறதுக்கு ரொம்ப யோசிப்போம். அவர்கள்ட்ட போய் நம்முடைய சொந்த கதையெல்லாம் அடிக்க முடியாது. ஆனா அல்லாஹு தாலா நமக்கு ஜமாலுக்கு மேல ஜமாலாக அல்லாஹு தாலா நமக்கு எஜமான கொடுத்துருக்கிறான். எல்லா சொந்த கதையும் சொன்னாலும் அமைதியா கேட்டுட்டு கடைசியில அல்லாஹு தாலாவை பத்தி நமக்கு சொல்லி அவர்கள் நம்ம அல்லாஹ் பக்கம் திருப்புறாங்க. நாம சொல்றது மட்டும்தான் பார்க்கணும். அது நான் என் குடும்ப கதையை நான் சொல்றேன்னா எஜமா கேட்கணும், அதை கேட்டு துவா செய்யணும். அது மட்டும்தான் நம்ம என்ன இருக்க தவிர திருப்பி அவங்க சொல்லுவாங்களே அதை கேட்கணுங்கிற ஆசையே இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம பெரும்பாலும் வரும். அது நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றுவானா. அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃபின்களுடைய கூட்டத்திலும் அல்லாஹ்வை பற்றி விளங்கிய மகான்களுக்கு அடிமைகளாக அல்லாஹ் உண்மையான அடிமைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.